வேளையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காயினும் வரும். ஏற்பவருக்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் மடந்தேறும் சங்காதமோ கெடுவீர் உயிர்போம் தனி வழிக்கே. பொங்கார வேளையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காயினும் வரும். ஏற்றவருக்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் மடந்தையரும் சங்காதமோ கெடுவீர் உயிர்போம் அத்தனி வழிக்கே. நல் வழியில் அன்றி தீய வழியில் சென்று கேடு அடையும் மனிதர்களே, மிகுதியாக ஒலிக்கும் கடலில் வேலாயுதத்தை விட்டு அருளிய திரு முருகப்பெருமானின் திருவருளைப் போல யாசிக்கும் வறியவர்க்கு பொருள் வழங்கியதன் பலன் தப்பாமல் உங்களுக்கு உதவும் பொருட்டு எந்த இடத்தில் ஆயினும் உங்களை நாடி வரும் யாசிப்பவர்களுக்கு தர்மம் செய்யாமல் பெட்டியில் பூட்டி வைத்த பொன்னும் அழகிய வீடும் பெண்களும் உயிர் போகின்ற தனிமையான வழிக்கு துணையாகுமோ? ஆனையின் நண்பன் அழகு முருகனின் அண்ணனாய் உலகில் அவதரித்தாய். ஆனை முகத்தோடு ஐங்கரன் கொண்டதோடு அற்புத வடிவே கணநாதா விநாயகர் சப்தகம். கந்தர் அலங்கார வரிசையிலே 59வது பாடலாகிய அலங்காரமான ஒரு சிறந்த பாடல். பொங்கார வேளையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காயினும் வரும். ஏற்றவர்க்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் மடந்தையரும் சங்காரமோ கெடுவீர் உயிர் போம் அத்தனி வழிக்கே. பொங்கார வேளையில் அப்படின்னா சத்தம் போடுகின்ற வேலைன்னா சமுத்திரம், வேல்னா முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல். வேலை சமுத்திரத்தை விட்டால் வேலை சுவரிட வாரி சுவரிட, அப்படி வாரின்னு சமுத்திரம், சுவரிட வேலை விட்டார் முருகப்பெருமான். அந்த பொங்காரம் அலை பொங்கிய வேல். ஆரம் அப்படின்னு சொன்னா முத்து, முத்தினாலே முத்தை தூக்கி எரிகிறது, பொங்கி வழிகின்ற கத்தும் தரங்கம் சமுத்திரம். கத்தும் தரங்கம் எடுத்து எரிய கடும் சூழ் உலைந்து வலம்புரிகள் கரையில் தவழ்ந்து காண்ற மணிக்கு விலையுண்டு. கத்தும் கரட வெகட தட தண்டி பிறகும் தருணம் தனக்கு விலையுண்டு. கொத்தும் சுமந்த பசுஞ்சாலி குளிர் நெல்முத்தினுக்கு விலையுண்டு. கொண்டல் தருணி துலன் தனக்கு கூறும் தரமுண்டு கனிவாய். முத்தம் தனக்கு விலையில்லை முத்தம் தருகும் கடல் அலைவாய் முருகா முத்தம் தருகவேன்னு பிள்ளை தமிழே செந்தூர் கடற்கரையிலே தண்ணி எடுத்து வெளியில போடும்போது கரையில் தவழ்ந்து காண்ற மணி ஆகிய முத்தானது வருகின்றதாம். அந்த முத்துக்கள் பொங்கார ஆரம் அப்படின்னு முத்து, பொங்காரம்னா பொங்கி வருகின்ற கடல் அலைகள் எல்லாம் முத்து அள்ளி அள்ளி போடுகின்றான் திருச்செந்தூர்ல முத்துக்குமரேசனுக்காக. பொங்கார வேளையில் அந்த சமுத்திரம் என்ன பண்ணிச்சுன்னா, இந்த சூரபத்மன் போய் கந்த புராணத்திலே சூரபத்மனோட முருகப்பெருமானோட போர் நடக்கின்ற சமயத்திலே முருகப்பெருமான் விட்ட வேலை பார்த்து பயந்து கொண்டு சூரன் என்ன பண்ணான்னா சமுத்திரத்துக்கு அடியில ஒரு எஃகு மாமரமா போய் மேல் பக்கம் கீழாவும் வேறு பக்கம் மேலேயாவும் போய் கமுந்து போய் அந்த சமுத்திரத்துக்குள்ள உட்கார்ந்துட்டான். எங்க இருக்கான்னு தெரியவில்லை. சமுத்திரம் உள்ள பெருசு, 7 கடலுக்கு நடுவுல எங்க போய் இந்த ஒரு மரத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியவில்லை. அப்ப முருகப்பெருமான் என்ன பண்ணான்னா கோபம் வந்து வேலை விட்டானாம். அந்த வேல் என்ன பண்ணித்தான், அது எரியக்கூடிய வேல். அது என்ன பண்ணித்தான், நேரா போய் அந்த சமுத்திரத்துல தன்னுடைய தலையை வச்ச உடனே சமுத்திரம் பூரா குடிச்சுட்டான். 7 கடலை குடிச்சுட்டான். திரைக்கடலை உடைத்து, திரைக்கடலை சமுத்திரம் திரை போடுகின்ற திரைக்கடலை உடைத்து உடையும் உடைப்படைய நிறைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் அப்படின்னு சொன்னார். திரைக்கடலை உடைத்து உடையும் உடைப்படைய நிறை உடை புனல் குவித்து உடையும் உடைப்படைய உதிரம் நிறைத்து விளையாடும் சொன்னாரு. அந்த வேலானது அந்த கடலை உடைச்சு அதுல சூரபத்மனை கொண்டு அந்த சூரபத்மனுடைய ரத்தத்தை விட்டு ரொப்பிடிச்சான். அந்த அளவுக்கு முருகனுடைய வேல் பண்ணிச்சு. அப்படின்னா அந்த பொங்கார வேலையில் வேலை விட்டோம் அருள். இந்த சூரபத்மாதிகள் எல்லாம் என்ன பண்ணாலும் இந்திரனை கூப்பிட்டு தேவலோகத்துக்கு போய் பானுகோபன் அனுப்பிச்சு தேவலோகத்துல இருந்து இந்திரனை எழுதிட்டு வர சொன்னான். இந்திரன் அங்க சிவபூஜை பண்ண கும்பகோணத்துக்கு போயிட்டான். அங்க இந்திரன் இருக்கல. அப்ப
இந்திரனுடைய பிள்ளையான ஜெயந்தன் பால்வடி முகம் ஒண்ணுமே தவறு செய்யாதவன். அந்த ஜெயந்தனை பிடிச்சு கட்டி இழுத்து அவங்க கூட எல்லா ஜவர்களையும் இழுத்து கொண்டு விட்டானா. பாங்கப்பன் கொண்டு வந்து சூரபத்மா கிட்ட கொண்டு வந்து விட்டானா. அத்தனை பேரையும் பார்த்தானா. ஆளாளுக்கு ஒரு வேலை. வான் சுமந்த விண்ணோர்கள் மீன் சுமந்தார்கள். சூரியன் கூப்பிட்டு அவன் கோட்டைக்கு மேல நின்னுக்கோ, வெப்பம் கொடுக்காத, இங்க இருக்கிற எல்லாத்தையும் செழிப்பா வச்சுக்கோனா. சந்திரனை கூப்பிட்டு வேலை, இங்க எப்போ அழகா இருக்கணும், இங்க இருக்கிற மங்கையர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும், எப்பவுமே இங்க குளிர்மையா இருக்கணும்னு சொன்னானா. இப்படி ஆளாளுக்கு ஒரு வேலையை கொடுத்து நவக்கிரகங்களையும் அஷ்டதிக் பாலங்களையும் எல்லாரையும் வேலைக்கு போட்டு அவன் வேலைக்காரனா வச்சுட்டானா சூரபத்மன். இந்த அக்கிரமத்தை தாங்க முடியாம இவங்களுக்கு எப்போ இந்த ஜெயந்தன் ரொம்ப மனசு நெகிழ்ந்து முருகனை குடிச்சுப்பானா. முருக பக்தன் அவன் முருகனை குடிச்சு பாடும்போது முருகன் அவனுக்கு அந்த சிறையிலே அவனை சிறை அடைச்சிருந்தான். அந்த சிறையிலேயே முருகன் தோற்றம் கொடுத்து தன்னுடைய 6 முகங்களும் 12 கரங்களோட தோற்றம் கொடுத்து, ஜெயந்தா நீ கவலைப்பட வேண்டாம், கூடிய சீக்கிரத்துல சூரபத்மாதிகளை அழித்து தேவர்களை எல்லாம் ரட்சிப்போம், அருள் கொடுப்போம்னு சொன்னாரு முருகன். அந்த அருள் கொடுப்போங்கிற வார்த்தை கந்த புராணத்திலே வருகிறது. இந்த அருள் கஷ்டப்படும் போது துன்பத்திலிருந்து நமக்கு தவிரத்துக்கு அருளை கொடுப்பானா. அந்த முருகனுடைய அருள் எப்படி வந்துச்சு, அந்த கஷ்டத்துல தேவர்களை காப்பாற்ற வந்து சூரபத்மாதிகளை அழிச்சு அந்த சமுதிரத்தை எடுத்து மலைகளை உடைச்சு சூரனை குத்தி சூரனுடைய உயிரை பிடுங்கி தேவர்களை எல்லாம் ரட்சிச்சு இந்திராணிக்கு மாங்கல்ய பாக்கியம் கொடுத்தது முருகப்பெருமானுடைய வேல். அந்த அருள் போல் எனக்கு என் துன்பத்துல எப்பவும் உதவ வரும். எது? ஏழைகளுக்கு நான் இட்டது அப்படிங்கிறார். இந்த பாடல்ல முருகனுடைய வேலு கருணையும் முருகனுடைய வேலுடைய அருளையும் நாம் ஏழைகளுக்கு இடிக்கின்ற அந்த தர்மத்தையும் ஒன்றாக பேசுகின்றார் அருணகிரிநாதர். பொங்கார வேலையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ, அது எப்படி உதவிச்சு தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும், அந்த மாதிரி உதவ எங்காயினும் வரும் ஏற்றவருக்கு இட்டது. பாத்திரம் அறிஞ்சி பிச்சை போடுன்னு சொல்றாங்கல்ல, யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடு. படிப்பில்லாதவனுக்கு படிப்பை கொடு, ஏழைகளுக்கு தனத்தை கொடு, வீடு இல்லாதவனுக்கு வீடை கொடு, யாருக்கு கல்யாணம் ஆகாத திண்டாடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கல்யாணத்தை பண்ணிவி, கன்னியாதானம் பண்ணு, பசுக்களை தானம் பண்ணு, ரிஷிகளுக்கு கொடு, அந்தணர்களுக்கு கொடு. இந்த மாதிரி பாத்திரம் அறிந்து பிச்சை இட வேண்டும். அதனால ஏற்றவருக்கு இட்டது, இவனுக்கு தான் கொடுக்கணும்னு அதை கண்டுபிடிச்சு நல்லவங்களா பார்த்து ஏழைகளா பார்த்து அவங்களுக்கு கொடுக்கணும், இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது. ஏற்றவருக்கு இட்டதுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இடாமல் வைத்த, இப்படி நீ பணம் வச்சிருந்தும் யாருக்கும் கொடுக்காம ஏமாத்தி அந்த பொருளை வச்சிருந்தா உன் பங்காரம்னா பொன், உங்கள் சிங்கார வீடு அழகா கட்டி மேலேருந்து கீழ் வரைக்கும் பிரமாதமா கட்டியிருக்க வீடு, மடந்தையரும் நல்ல பெண்மணி பண்டாட்டி சங்காரமோ, இவங்க எல்லாம் செத்த போது வருவாங்களா? உன் கூட வர மாட்டாங்க. நீ செத்தாச்சுன்னா உன் கூட இவங்க யாரும் வரமாட்டாங்க. கெடுவீர், கெட்டு போயிடுவீங்க. அப்ப அந்த ஆத்மா திண்டாடும், உயிர் போம் அத்தனி வழிக்கே. இந்த தனி வழினா யமங்கோட்டின் போற யமலோகத்துக்கு போகும்போது நீ திண்டாடி போக வேண்டியதுதான், உனக்கு எதுவுமே கையில கிடைக்காது அப்படின்னு அந்த பாடலை அருணகிரிநாதர் பேசுகின்றார். சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விட வல பெருமாளே, உலா உதயபானு சத கோடி உருவாகி விடும் வேலன் கெயிலோனே. 1000 கோடி சூரியன் வந்தா போல அந்த வேல் வந்ததுனால சூரிய ஒளியிலே நீர் வற்றுமா போலே அந்த 7 கடலும் வற்றும் என்பதனாலே உலா உதயபானு சதகோடி உருவாகிவிடும் வேலம் கையிலோனேன்னு சொன்னால், தனியா தவறுவ டோமர சூலும் தரு காதாதிய சூரும் தனியா சாகரம் 7 கிரி 7 சருகாய் காய் கதிர் வேலும் பொருகா சேவலும் நீலம் தறி கூட்டாடிய மாவும் திணைக்கு அவள் துவர்வார் காணவன்மானும் துறநாட்டால் ஒரு தேனும் துணையாய் தாழ்வர வாழும் பெரியோனே, நீ துணையாய் காவல் செய்வாய் என்று உணராத பாவிகள் பால் உன் தொலையாத பாடலை யானும் புகழ் வேணும்னு அருள் செய்யற முருகனை கேட்டுண்டார். எதுக்காகனா, அருள் செய்து அந்த வேலை சமுத்திரத்தை அடைச்சே நீ எனக்கு அருள் செய்து என்னுடைய துன்பக்கடலிலிருந்து என்னை காப்பாற்றி துன்பங்களை எல்லாம் வற்ற செய்து 7 பிறவியிலே செய்த துன்பங்களை எல்லாம் வற்ற செய்து 7 கடலை எப்படி வற்ற செய்யதாயோ அது போல 7 பிறவியிலே செய்த துன்பங்களை வற்ற செய்து உன்னுடைய வேலினாலே ஞான அருளை கொடுத்து என்னை நீ காப்பாற்ற சொன்னார். அன்றைக்கு இட்டது பின்றைக்கு, அன்றைக்கு இட்டது இன்றைக்கு, அன்னைக்கு ஏழைக்கு கொடுத்தோமான அது இன்னைக்கு நமக்கு கையில வந்து சேரும். அவன் தர்மம் பண்ணினான். கர்ணன் தர்மத்துக்கு சொன்னாங்க,
ஒரு பிராமண பையன் வந்தான். அந்த பிராமண பையனுக்கு அவனுடைய அப்பா வந்தார். பையன் செத்து போயிட்டான். அவனை சந்தனத்தால எரிக்கணும்னு சொன்னாரு. சந்தனம் போட்டு சந்தன கட்டையினால எரிக்கணும்னு நினைச்சுக்கிட்டாரு. அப்ப போய் கண்ணன்ட்ட கேட்கிறாரு, எனக்கு சந்தனம் கொடு, நான் என் பையனை சந்தனத்தால எரிக்கணும். நான் கண்ணன் சொன்னா, நான் ஊரை சுத்திட்டு இருக்கேன், என்கிட்ட என்ன இருக்கு, அர்ஜுன்கிட்ட கேளுனா. அர்ஜுன்கிட்ட கேட்டபோது அர்ஜுன் சொன்னா, ஆளை அனுப்பிச்சு கையை தட்டி ஆளை கூப்பிட்டு போய் எங்கெங்க சந்தன மரம் இருக்கோ அதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு வாங்க, ஐயருக்கு பையனை கொடுத்துடணுமா அப்படின்னு. இவங்க எல்லாம் போய் தேடி பார்த்துட்டு சந்தன மரமே கிடைக்கல. எங்கேயுமே சந்தன மரமே இல்லை. அப்ப எங்கேயிருந்து சந்தன மரம் கொண்டு வரும், இல்லைன்ட்டானா. அப்போ சொன்னா, நீ போ கர்ணன்ட்ட போ, உனக்கு கிடைக்கும் அப்படின்னு காட்டினான். இதை கேட்ட உடனே அர்ஜுனன் கோபம் வந்துருக்கு. நான் உன் நண்பர், நான் இருக்கிறது எதிரியை பத்தி பேசுறேன், கர்ணன் எப்படி கொடுப்பான், அங்க எங்கேயுமே ஊர்ல மரமே இல்லை, அவன் எப்படி கொடுப்பான்னா. இந்த பிராமணன் கர்ணன்ட்ட போனான். கொண்டா கர்ணா, இந்த மாதிரி நான் ரொம்ப ஏழை, என்னுடைய பையனை சந்தனத்துல கொடுத்துறேன்னு வேண்டின்னு இருக்கேன், சந்தன கட்டை வேணும் கொடு அப்படின்னு கேட்டான். கர்ணன் பார்த்தானா. இப்போ அவன் ஸ்திதி அவனுக்கு உடனே தெரிஞ்சு போச்சு. நான் அர்ஜுனன்ட்ட கேட்டேன், கிடைக்கல, நாட்டுல மரம் இல்லைன்ட்டான் அப்படின்னா. இதை கேட்ட உடனே இன்னும் கர்ணனுக்கு தோணிட்டு, நாட்டுல மரமே இல்லாத போது எப்படி கொடுக்கறது, நேரா சாமி சன்னதிக்கு போனான். அவனுடைய அரண்மனையில சாமி சன்னதி ஃபுல்லா சந்தன கட்டையில பல்லக்கு தேர்வு பண்ணி அதுக்குள்ள சூரிய பகவான 7 குதிரையோட ஆவாசனம் பண்ணி வச்சிருக்கான். நேரா போனா கதையால அந்த சந்தன கட்டையை பூரா உடைச்சா, மண்டபத்தை உடைச்சு அவ்வளவு அள்ளி மூட்டை போட்டு எடுத்துட்டு போ அப்படின்னா. அந்த பிராமணன் வேண்டிய அளவுக்கு அந்த சந்தன தேரை அழகுபடுத்தி அலங்காரமா இருக்கக்கூடிய சூரியனுடைய தேரை பூஜை பண்ணி கொண்டு இருக்கிற அரண்மனையில இருந்து அடைச்சு உடைச்சு அதை அத்தனையும் எடுத்துட்டு போய் தன் குழந்தைக்கு எரிச்சு சாமகிரி பண்ணினானோ. அதை பண்ணின உடனே கர்ணனுடைய தர்மத்தை பார்த்து அர்ஜுனன் கிருஷ்ணன் சொல்றாரா, பாரு, இல்லாத போது எடுத்து கொடுத்தான்னு. அதே மாதிரி அர்ஜுனன் கடைசியில கர்ணனோட போர் புரியும் போது தேர் சக்கரம் கீழே மாட்டிக்கிட்டு சக்கரத்தை எடுக்க கர்ணன் முனையிடும் போது அர்ஜுனன்ட்ட சொல்றார் கிருஷ்ணர், நீ அம்பி அடி அவன் மேல. அப்ப அர்ஜுனன் சொன்னா, இது தர்மம் ஆகுமா, அவன் 2 கையிலும் ஆயுதம் இல்லாத நிராயுதபாணியா இருக்கானே, சக்கரத்தை எடுத்துட்டு இருக்கும்போது அவனை நான் அடிக்கிறது தப்பு அல்லவா நானா. கண்ணன் சொன்னா, அடிடா, பேசாம சொன்னதை எடுத்து எடுத்து அடி அப்படின்னா. இவன் அம்பு அடிச்சானா. போற அம்பெல்லாம் மலரா மாறி அவன் கழுத்துல மாலைகளா விளையாடுறான். தர்மம் தலையை காத்தது, அவன் சாடல. தர்மம் அவனை காத்தது. கடைசியில கர்ணன்ட்ட இருக்கிற தர்மத்தை ஃபுல்லா, கர்ணனுடைய தர்மத்தை கண்ண பெருமான் போய் உன் ஹிருதயத்திலிருந்து ரத்தத்தை தானமா கொடு, தர்மத்தை எல்லாம் எனக்கு தானமா கொடுன்னு அவன் ரத்தத்தை எல்லாம் தானமா வாங்கின அப்புறம் தான் கர்ணனுக்கு மரணமே ஏற்பட்டது. அப்படின்னா அந்த சாகும் போது இறக்கும் போது கெடுவீர் உயிர் போ தனி வழிக்கு வங்காரமோ பொண்ணோ பொருளோ உன் சிங்கார வீடோ நல்ல மடந்தையரோ யாரும் வரமாட்டாங்க. அந்த உயிர் போம் தனி வழிக்கு நீ செய்த தர்மமும் கூட வரும். அத்தமும் வாழும் அகத்து மட்டே வழி அம்பொழுக நித்திய மாதரும் வீதே மட்டே வம்பி விம்மி விம்மி இரு கைத்தல மேல் வைத்த தழுமை தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணியமும் பாவமும். புண்ணியமும் பாவமும் அந்த சுடுகாடு மட்டும் வரும். இல்லும் பொருளும் இருந்த மனையளவே, நீ வீட்டுல இருக்கிற அளவுக்கு தான் உன் பொண்ணும் பொருளும் வீடும். சொல்லும் அயலார் துடிப்பளவே, சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க, ஓன்னு தலையில மாட்டிட்டு வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுவாங்க, தலையில அடிச்சுக்கிட்டு அழுவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, எதுவும் செய்ய முடியாது. நல்ல கிளை குளத்து நீரளவே ஆகும் குழி. ஒரு குளத்துல எல்லாம் அவனை பார்த்துட்டு தீட்டுப்பட்டு செத்து போனவனை பார்த்தேன்னு குளிச்சுட்டு போயிடுவாங்க. நெஞ்சே வலை குளத்தி ஈசனை வாழ்க்கை. இதனால நீ என்ன பண்ணணும்னா, சிவபெருமான நினைச்சுக்கோ, அவர் தான் எல்லாருக்கும் தானம் பண்ணணும்னு பிச்சை எடுத்து பிச்சாண்டியா இருந்து காட்டி கொடுத்தவர். அதனால தானம் பண்ணு, உஞ்ச உறுத்தி செய்து உனக்குன்னு எல்லாத்தையும் வச்சுக்காம அள்ளி எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட அந்த பொண்ணோ பொருளோ வீடோ மனைவியோ யாரும் இறந்த பொழுது நம்ம கூட வரப்போவது இல்லை, அது நிச்சயம். அதனால கெடுவீர், இங்க கெட்டு போகாதீங்க. என்ன பண்ணுங்க, தானம் இடுங்க. யாருக்கு தானம் பண்ணுங்க, ஏற்றவருக்கு இடுங்க. எழாமல் வைத்த உன் பொண்ணும் பொருளும் யாருக்கும் உதவாது. அதனால இருக்கிறதை எடுத்து எல்லாருக்கும் மனதார முருகன் நினைவை நினைத்து கொண்டு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற பொருளை கொடுக்கக்கூடிய சிறந்த தர்மத்துக்கான பாடல் இந்த பாடல். பொங்கார வேலையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ இங்காயினும் வரும் ஏற்றவர்க்கு இட்டது. இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் மடந்தையரும் சங்காதமோ கெடுவீர் உயிர் போ அத்தனி வழிக்கே என்கின்ற சிறந்த பாடல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.